إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த பாடத்தில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக என்ற ஒரு புதிய ஒரு தலைப்பு, ஒரு தொடர். இந்த தொடரை பொறுத்தவரையில் இதுக்கு நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய ஒரு நூலை பொறுத்தவரையில் மிக சுருக்கமான ஒரு தொகுப்பு தான். அதாவது அல் குலாசத்துல் பஹிய்யா ஃபி தர்தீபி அஹ்தாதி சீரத்தின் நபவிய்யா என்ற ஒரு தொகுப்பு. அதாவது அழகிய அந்த சுருக்கமான அந்த வரலாறு. இது நிகழ்வுகளை ஓர்டரில் அந்த நிகழ்வுகளை என்ன செய்யுது, ஒன்றன் பின் ஒன்றாக விவரிக்கக்கூடிய, விளக்கக்கூடிய, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய நிகழ்வுகளை ஒன்றன் பின் ஒன்றாக விவரிக்கக்கூடிய அமைப்பில் உள்ள ஒரு தொகுப்பு. அதாவது ஷேக் வஹீத் இப்னு அப்துஸ்ஸலாம் பாலி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் இவர்களுடைய ஒரு தொகுப்பு, மிஸ்ரை சேர்ந்தவர்கள். இந்த தொகுப்பை பொறுத்தவரையில் இந்த தொகுப்பில் ஆரம்பத்தில் நாம் பார்க்கின்ற போது, அதாவது ஒரு சாலிகான எண்ணத்தோடு நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அவர்கள் சொல்லியவர்களாக அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இந்த வரலாற்றை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை வரலாற்றில் இந்த சுருக்கமான தொகுப்பை ஒருவர் படிக்கின்ற போது, இதன் மூலம் அதாவது நான் நெருக்கத்தை பெற வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில், அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்நாளில் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதை ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு நீயத்தில், அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்நாளில் அவர்களுடைய அந்த முக்கியமான நிகழ்வுகளை படிப்பதன் மூலம் அவர்கள் மீது முஹப்பத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, அன்னாருடைய வாழ்வில் நடந்த அற்புதங்களை கற்பதன் மூலம் ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, அன்னாரது வாழ்வில் ஏற்பட்ட சோதனைகள், துன்பங்களை படிப்பதன் மூலம் நாமும் நமது வாழ்வில் துன்பங்கள், சோதனைகளின் போது உறுதியாக இருப்பதற்காக, அன்னாரது வாழ்வில் அவர்கள் எப்படி அழைப்பு பணியை செய்தார்களோ அதே போன்று அழைப்பு பணியை செய்வதற்காக, அன்னார் ஏனைய முஸ்லிம்களோடு எவ்வளவு உயர்ந்த முறையில் நடந்து கொண்டார்களோ அந்த முறையில் ஏனையவர்களோடு நடந்து கொள்வதற்காக, அன்னார் தனது மனைவி குடும்பத்தினரோடு எப்படி நடந்து கொண்டார்களோ அதை முன்மாதிரியாக கொண்டு ஒருவர் நடந்து கொள்வதற்காக, அதே போன்று அவர்கள் தனது ரப்பை எப்படி வணங்கினார்கள், அவர்கள் ஏழ்மையில், வறுமையில், அதே போன்று ஆரோக்கியத்தில், அதே போன்று நோயில், அவர்களுடைய தொழுகை, அதே போன்று ஜும்மாவுடைய பெருநாளுடைய தினங்கள், அதே போன்று கிரகணத்துடைய தொழுகைகள், மழை வேண்டி அவர்கள் தொழுத முறைகள், ஜனாசாவுடைய தொழுகை முறைகள், ஒரு ஜனாசாவை எவ்வாறு அடக்குவது, இப்படி அவர்களது வாழ்வில் உள்ள அனைத்து முன்மாதிரிகளை கற்று அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்ற
அந்த உன்னதமான நீயத்தோடு இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சுருக்கமான ஒரு வழிகாட்டலை அவர்கள் இதிலே நினைவு கூறிவிட்டு அதன் பிறகு நாம் பார்ப்போம் இதில் உள்ள அந்த சுருக்கமான செய்திகள். அந்த சுருக்கமான செய்திகளை நாம் என்ன செய்வோம், ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்ப்போம். முதலாவதாக அவர்களுடைய பிறப்பிலிருந்து நபியாக தேர்வு செய்யப்படும் வரை, பிறப்பிலிருந்து நபியாக தேர்வு செய்யப்படும் வரை என்ற தலைப்பு, அந்த பிரதான தலைப்பின் கீழ் சொல்லப்படக்கூடிய செய்திகள். அதில் முதலாவதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ அபுல் காசிம் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னி அப்துல் முத்தலிப் இப்னி ஹாஷிம் இப்னி அப்தி மனாஃப் இப்னு குசை இப்னு கிலாப் இப்னி முர்ரா இப்னி கஅப் இப்னு லுஐ இப்னி காலிப் இப்னி ஃபிஹ்ர் இப்னி மாலிக் இப்னி நதுர் இப்னி கினானா இப்னு ஹுசைமா இப்னி முத்ரிகா இப்னி இல்யாஸ் இப்னி முதர் இப்னி நிசார் இப்னி மஅத் இப்னி அத்னான் என்பது வரை என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அந்த வம்சாவளி தொடரை இங்கு குறிப்பிடுகிறார்கள். இதில் நாம் நமக்கு இவ்வளவே நாம் நினைவில் வைத்துக் கொள்வது நமக்கு சிரமமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் காசிமுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டார்கள். முஹம்மது இப்னு அப்துல்லா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாவின் மகன், அப்துல் முத்தலிபின் மகன். அப்துல் முத்தலிப் என்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார். அதே போன்று முப்பாட்டன் இப்னு ஹாஷிம், அதற்கு பிறகு இப்னி அப்தி மனாஃப் இப்னு குசை. இதில் நமக்கு நாம் எவ்வளவு நினைவில் வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நாம் நினைவில் வைத்துக் கொள்ளுது. இது சீரத் இப்னு ஹிஷாமுல இடம்பெறக்கூடிய இந்த வம்சாவளி தொடரை இங்கு குறிப்பிடுகிறார்கள். அடுத்து இரண்டாவதாக குறிப்பிடுகிறார்கள், உலித ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதீமன், அவர்கள் ஒரு அனாதையாக பிறந்தார்கள். யௌமுல் இஸ்னைன், நபி அவங்க பிறந்த அந்த நாள் என்பது திங்கட்கிழமை அல்லாஹுடைய தூதர் பிறந்தார்கள். அதாவது ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாள் என்பது அந்த அவங்களோட பிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய கருத்துக்களில் இது ஒரு பலமான கருத்து. இன்னும் பல கருத்துக்கள் அவங்களோட எப்போது பிறந்தார்கள் என்பதிலே காணப்படுகின்றன. மின் ஆமில் ஃபீல், அதாவது யானை ஆண்டில் ஆமுல் ஃபீல் என்று அழைக்கப்பட்ட அந்த யானை ஆண்டில் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள், பிறந்தார்கள் என்பதை இங்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக மூன்றாவதாக, இப்ப இந்த இரண்டாவது செய்தியை பொறுத்தவரையில் இதை அஹ்மதில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை பிறந்தாங்க என்பதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் நாங்கள் பார்க்கிறோம். நபி அல்லாஹ்வுடைய தூதரிடம் அந்த திங்கட்கிழமை நோன்பு தொடர்பாக கேட்கப்பட்ட போதும் அவர்கள் அவ்வாறு பதிலளித்தார்கள். அதே போன்று நாம் பார்ப்போம், இதில் மூன்றாவதாக குறிப்பிடுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அன தஅவத்து இப்ராஹிம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவின் மூலம், அவர்கள் கேட்ட துஆ தான் ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் என்று அவங்க கேட்ட துஆ. அவர்களின் துஆவின் மூலம் என்ன, நான் நபியாக ஆக்கப்பட்டேன். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், புஷ்ரா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது வருகை பற்றிய நன்மாராயத்தை வழங்கினார்கள் என்ற செய்தி. அதே போன்று எனது தாயார் என்னை கற்பிலே சுமந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் ஒரு பிரகாசம் வெளிப்பட்டதை அவர்கள் பார்த்தார்கள். அதன் மூலமாக அந்த ஷாமில் உள்ள புஸ்ரா என்ற அந்த கோட்டை என்ன செய்தது, பிரகாசித்தது என்ற ஒரு செய்தியை இங்கு குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதுதான் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. அந்த ரிவாயத்தில் சில விஷயங்கள்ல சில கருத்து முரண்பாடுகள் இதிலே காணப்பட்டாலும் இந்த செய்தி இங்கு பதிவு செய்யலாம். இது அஹ்மதில் இடம்பெறக்கூடிய செய்தி. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த செய்தி அல் பிதாயா வன் நிஹாயா என்ற இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹுடைய அந்த நூலில் இடம்பெறக்கூடியது. அதே போன்று நான்காவதாக இதில் குறிப்பிடக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் என்றால் அதில் அதாவது ஹலீமத்து ஸஅதியா என்று அழைக்கப்படுவது ஹலீமா பின்து அபி துஐப் அஸ்-ஸஅதியா என்ற அந்த பெண்மணி. நாங்கள் பெரும்பாலும் ஹலீமத்து ஸஅதியா என்றுதான் நாங்கள் என்ன செய்வோம், குறிப்பிடுவோம். ஆனால் அவங்க யாரு,
ஹலீமா பின்த் அபி துஐப் அஸ்ஸஅதியா என்பது அவங்களோட பெயர். அதே போன்று அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் பாலூட்டுவதன் மூலம் நிறைய பரக்கத்துகளை அவர்கள் என்ன செய்தார்கள், கண்டார்கள் என்ற செய்திகளையும் நாம் என்ன செய்கிறோம், வரலாற்றிலே பார்க்கிறோம். அடுத்து 5வதாக குறிப்பிடக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் அவர்கள் 4வது வயதை அடைகின்ற போது 2 மலக்குகள் வந்து, அத்தாஹு மலக்கான், 2 மலக்குகள் வந்து அன்னாரது நெஞ்சை பிளந்து என்ன செய்தார்கள், அதில் ஒரு பகுதியை அவங்க என்ன செய்தார்கள், ஒதுக்கினார்கள். அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய நெஞ்சை அவர்கள் கழுவி என்ன செய்தார்கள், அதை சுத்தப்படுத்தி இருந்தபடி அதை அமைத்து விட்டார்கள், அதை ஆக்கிவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனுடைய அடையாளத்தை நான் இன்னும் பார்க்கிறேன் என்று அவங்க குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் முஸ்லிம் என்ற நூலில் நாம் பார்க்கலாம். அப்ப எனவே இது அவங்களோட வாழ்நாளில் 4வது வயதில் நடந்த நிகழ்வு. அடுத்து இதில் 6வது விடயம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில், இது நான் இப்போது கூறியது 4வது வயதில், இப்போது நாம் பார்க்க போவது 6வது வயதில் நடந்த நிகழ்வு. 6வது வயதில் அன்னாரது தாயார் மரணிக்கிறார்கள். அபுவா என்று சொல்லக்கூடிய இடம், அது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள ஒரு இடம். அவர்கள் தன்னுடைய அந்த குடும்பத்தாரை சந்திப்பதற்காக அவங்க மதீனாவுக்கு போய் திரும்பக்கூடிய வழியில் தான் இது நிகழ்கிறது. எனவே இது அன்னாரது 6வது வயதில் அன்னாரது தாயார் மரணிக்கிறார்கள். அதன் பிறகு அன்னாரை அப்துல் முத்தலிப், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் என்ன செய்தார்கள், அவர்களை பொறுப்பேற்றார்கள். அவர்களுடைய பராமரிப்பில் வளர்ந்தார்கள். 7வது செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதை அடைந்த போது, 8 வயதில் அன்னாரது பாட்டனார் மரணிக்கிறார்கள், அப்துல் முத்தலிப் மரணிக்கிறார்கள். அதன் பிறகு அன்னாரை பொறுப்பேற்றது அன்னாரது பெரிய தந்தை அபூ தாலிப். அன்னாரது பெரிய தந்தை அபூ தாலிப் என்ன செய்தார், பொறுப்பேற்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். 8வது நிகழ்வாக இதில் பார்ப்போம், அன்னாரது 12வது வயதில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 12வது வயதில் அவர்கள் தனது பெரிய தந்தை அபூ தாலிபுடன் அவர்கள் ஷாமை நோக்கி அவர்கள் வியாபாரத்துக்காக புறப்பட்டார்கள். அப்படி அவர்கள் செல்லக்கூடிய வழியில், அதாவது அந்த ஒரு பஹீரான்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ மத குரு, புஸ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடைந்த போது அவர்கள் இவரை பார்க்கிறார்கள். இவரை பார்த்தவுடன் அவர்களுக்கு என்ன தெரிகிறது என்றால், இவர்கள் தான் நபியாக நன்மாராயம் கூறப்பட்டவர். அதற்கான சில அடையாளங்களையும் அவர் காணுகிறார். அவர் படித்த அந்த வேத நூல்களின் ஊடாக அதை காணுகிறார். எனவே அவர் சொல்கிறார், இவரை நீங்கள் ஷாமுக்கு அழைத்து செல்லாதீர்கள், இவருக்கு ஏதாவது ஆபத்துகள் நிகழலாம், எனவே இவரை நீங்கள் மக்காவுக்கு திரும்ப அழைத்து செல்லுங்கள் என்று கூறியதற்கு இணங்க மறுபடியும் அவர்களை மக்காவுக்கு அழைத்து வந்தார்கள். இது அன்னாரது வாழ்வில், அதாவது 12வது வயதில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வாகும். அன்னாரது வாழ்வில் 15வது வயதில் நடந்த ஒரு நிகழ்வுதான், அதாவது இந்த ஹர்புல் ஃபுஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு போர், பாவிகளுடைய போர். ஃபுஜ்ஜார்னா பாவிகள். இந்த போரை பொறுத்தவரையில் அந்த குறைஷிகளுக்கும் ஹவாசின்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு போர். இந்த போர் ஏன் இப்படி ஹர்புல் ஃபுஜ்ஜார், பாவிகளின் போர் என்று ஏன் அழைக்கப்பட்டது என்றால், இது போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதங்கள்ல அந்த போர் நிகழ்ந்த காரணத்தால் இப்படியான பெயர் கொண்டு இது என்ன செய்யப்பட்டது, அழைக்கப்பட்டது என்பதை நாம் என்ன செய்கிறோம், இதை பார்க்கிறோம். அடுத்து அதில் தொடர்ந்து நடந்த இன்னொரு நிகழ்வு தான், அதாவது ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் நடந்தது. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில், இந்த ஒப்பந்தத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது பிற்காலத்தில் கூட சொல்றாங்க, அதாவது அப்துல்லாஹ் இப்னு ஜதானுடைய வீட்டிலே நடந்த அந்த ஒப்பந்தம், அது போன்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு இப்போது நான் அழைக்கப்பட்டாலும் நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் அந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில அநீதிக்குட்படுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்காக நடந்த ஒரு ஒப்பந்தம். அதாவது மக்காவுக்கு வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள், அவர்களுடைய விஷயத்தில் சில அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடந்த போது அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தத்தை என்ன செய்தார்கள்,
இந்த ஒப்பந்தத்தில் அனைத்து கோத்திரங்களும் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தை போட்டார்கள். அப்படியானவருடைய உரிமைகள் மீட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அமைப்பில் நடந்த ஒரு ஒப்பந்தம் தான் இது, இந்த ஹெல்ஃபுல் ஃபுதுல்னு சொல்லக்கூடிய ஒப்பந்தம் என்பது இதில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அடுத்து நாம் வருவோம். அன்னாரது 25வது வயதில் நடந்த நிகழ்வு தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அன்னார் மணம் முடித்த அந்த நிகழ்வாகும். அதே போன்று அன்னாரது 35வது வயதில் நடந்த ஒரு நிகழ்வு தான், அதாவது குறைஷிகளுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரண்பாடு எந்த விஷயத்தில் ஏற்படுகிறது என்றால், இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை யார் வைப்பது. அவங்க காபாவை புனர்நிர்மாணம் செய்தார்கள். அந்த காபாவை புனர்நிர்மாணம் செய்த பிறகு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்திவாரத்தின் மீது அவர்கள் மறுபடியும் அதை என்ன செய்தார்கள், அதை கட்டி எழுப்பினார்கள். அப்போது அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை யார் வைப்பது என்ற ஒரு கருத்து முரண்பாடு வரும்போது அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறினார்கள். இந்த வாயிலூடாக யார் முதலில் வருவாரோ அவர்கள் தான் என்ன செய்வார்கள், இந்த தீர்ப்பு சொல்வார்கள் என்ற அமைப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், அந்த கல்லை அவங்களோட கையால் எடுத்து வைத்தார்கள் என்ற இந்த நிகழ்வு அவர்களது வாழ்வில் 35வது வயதில் நடந்தது. அதே போன்று 38வது வயதில் அன்னாரது 38வது வயதில் அந்த நுபுவத்தினுடைய அடையாளங்கள் என்ன செய்யப்பட்டன, வெளிப்பட ஆரம்பிக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதை பற்றி என்ன நாம் பார்க்கிறோம், வேறு வேறு மதத்தை சேர்ந்த அந்த மத குருகள் எல்லாம் அதை பற்றி பேசக்கூடாது. குறிப்பாக வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவங்களோட அடையாளங்கள் என்ன செய்யறாங்க, அறிந்து கொள்கிறார்கள் என்ற அமைப்பில் இவ்வாறாக அந்த அடையாளங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. அவங்களோட 39வது வயதில் அவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அன்னார் அவர்கள் தனிமையை விரும்ப ஆரம்பிக்கிறார்கள், தனிமையை நேசிக்கிறார்கள். அப்ப அதனால் அவர்கள் அந்த ஹிராவுடைய குகையிலே போய் தனிமையில் இருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க, அவர்கள் அங்கு போய் வணக்க வழிபாடுகளை, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மார்க்கத்துக்கு ஏற்ப அவர்கள் அந்த வணக்க வழிபாடுகளை அங்கு செய்கிறார்கள், தனிமையை விரும்புகிறார்கள் என்ற ஒரு நிலையை அவட 39வது வயதில் இந்த நிலையை நாம் பார்க்கலாம். அதே போன்று அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னர் அவர்கள் கனவின் மூலமாக அந்த அந்த இறை செய்திகள் அது போன்ற அடையாளங்கள், அப்ப அவற்றை அவங்க கனவின் மூலம் அவ்வாறான அடையாளங்களை காணுகிறார்கள். அவைகள் அந்த வைகரையின் விடியலை போன்று மிக தெளிவாக அவைகள் இருந்தன என்ற செய்திகள். எனவே இவ்வாறான அடையாளங்கள் எல்லாம் அவர்களுக்கு நுபுவத்துடைய அடையாளங்கள் தென்பட ஆரம்பிக்கின்றன. எனவே இதுதான் அவர்களுடைய அதாவது பிறப்பிலிருந்து நபித்துவம் வரை உள்ள நிகழ்வுகள் மிக சுருக்கமாக. அடுத்து நாம் வருவோம். அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டதில் இருந்து ஹிஜ்ரத் வரை உள்ள நிகழ்வுகள் மிக சுருக்கமாக நாம் இப்போது பார்ப்போம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதை அவர்கள் அடைந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், இறை செய்தியை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த ஹிரா குகையிலே தனிமையில் இருக்கும் போது அவர்கள் வஹையை கொண்டு வந்தார்கள். அதன் மூலம் அவர்கள் நபியாக என்ன செய்யப்பட்டார்கள், நபியாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அடுத்து உள்ள நிகழ்வாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நுபுவத்துடைய அந்த முதல் 3 வருடங்கள் அவர்களுடைய பிரச்சாரம் என்பது இரகசியமாகத்தான் அமைந்திருந்தது. இரகசியமாகத்தான் அந்த பிரச்சாரத்தை என்ன செய்தார்கள், மேற்கொண்டார்கள். அந்த தாவா பிரச்சாரம், சத்திய பிரச்சாரம் என்பது இரகசியமாகத்தான் நடைபெற்றது. ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அந்த சிறப்புக்குரியவர்கள்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்னாரது அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. அதே போன்று சிறுவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அடிமைகள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று மக்காவுடைய முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவ்வாறு ஏனையவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அந்த சிறப்புக்குரியவர்கள். அதன் பிறகு அந்த 3 வருடங்களுக்கு பிறகு பகிரங்கமாக தாவா செய்யுமாறு, அழைப்பு பணி செய்யுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஏவப்படுகிறார்கள். எனவே அவ்வாறாக பகிரங்கமாக வெளிப்படையாக தாவாவை செய்ய ஆரம்பிக்கின்ற போது அந்த சமூகம் அவர்களை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாத்தை
ஏற்றுக்கொண்டவர்களை அவர்கள் அறிந்து கொண்டால் அந்த குறைஷிகள் என்ன செய்தார்கள்? அவர்களை கடுமையாக வேதனை செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் அந்த தீனை விட்டுவிடும் வரை, அதை விட வேண்டும் என்ற அளவுக்கு அவர்களை சித்திரவதை செய்யக்கூடியவர்களாக. ஆனாலும் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட மக்கள், நபி தோழர்கள் மிக பொறுமையாக என்ன செய்தார்கள்? அந்த தீனில் உறுதியாக இருந்தார்கள் என்பதை நாம் அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சந்திப்புகளை, தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்களோடு உள்ள சந்திப்பை இரகசியமான சந்திப்பாகவும், அதே போன்று தாருல் அர்கமில் அந்த சந்திப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும், அங்கு மக்களுக்கு அந்த மார்க்க விடயங்களை, இஸ்லாத்துடைய விடயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது நாம் வருவோம் ஹிஜ்ரி, அதாவது நுபுவத்துடைய நபித்துவம் கிடைத்து 5வது வருடம். நபித்துவம் கிடைத்து 5வது வருடம். நபித்துவம் கிடைத்த 5வது வருடத்தில் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களில் ஒரு சாரார் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹுடைய தூதருடைய அனுமதியோடு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள், தங்களுடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அப்படி ஹிஜ்ரத் செய்து சென்றவர்கள்ல அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று சுபைர் இப்னு அவ்வாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அதே போன்று ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு போன்றவர்கள் இவ்வாறாக என்ன செய்தார்கள்? ஹிஜ்ரத் செய்து சென்றவர்கள். அங்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அங்கு பல காலங்கள் அவர்கள் அங்கு கழித்தார்கள். அங்கு சுமார் ஒரு 10 வருடங்கள் வரை என்ன செய்தார்கள்? இருந்தார்கள் என்பதை நாம் அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே போன்று நுபுவத்துடைய 6வது வருடம், நுபுவத்தின் 6வது வருடத்துடைய நிகழ்வுகள்ல அதாவது ஹம்சா ரலியல்லாஹுடைய இஸ்லாம், ஹம்சத் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது நுபுவத்துடைய 6வது வருடம். அதே போன்று அதே வருடம் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே இந்த 2 பேரின் மூலமாக இஸ்லாம் என்ன செய்கிறது? ஒரு உயர்வை, ஒரு கண்ணியத்தை பெறுகிறது. எனவே இவங்க முக்கியமானவர்களாக கருதப்பட்டவர்கள். அப்ப இவர்களுடைய இஸ்லாம் என்பது என்ன செய்கிறது? அதாவது இதன் மூலம் இஸ்லாத்துக்கு ஒரு கண்ணியமும் உயர்வும் கிடைத்தது என்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று நுபுவத்துடைய 7வது வருடம், நுபுவத்துடைய 7வது வருடத்தில் நடந்த ஒரு நிகழ்வுதான், அதாவது குறைஷிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஒப்பந்தத்தைக்கு வருகிறார்கள். அந்த ஒப்பந்தம் என்னவென்றால், அதாவது அல்லாஹுடைய தூதரையும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், அதே போன்று அந்த பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதருடைய அந்த குடும்பத்தினர், இவர்களோடு ஒரு சமூக பகிஷ்காரம், இவர்களோடு நாங்கள் எந்த ஒரு உறவையும் தொடர்பையும் நாம் வைத்துக் கொள்வது கிடையாது என்ற ஒரு அறிவித்தலை எழுதி என்ன செய்யறாங்க? காபாவில் தொங்க விடுகிறார்கள் என்ற இந்த நிகழ்வு. அப்ப இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இது நுபுவத்துடைய 7வது வருடம். அப்ப எனவே அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன, இன்னும் அதிகரிக்கின்றன என்ற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த வருடத்தில் அதாவது இவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா பனு ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃப், அதே போன்று அப்துல் முத்தலிப் அவர்களுடைய சகோதரர்கள், அதே போன்று அதோடு சேர்த்து அபு தாலிப் அவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இந்த ஷேப் அபு தாலிப் என்ற அந்த கணவாயிலே இப்படியாக சுமார் 3 வருடங்கள், அதாவது 3 வருடங்கள் இப்படியான ஒரு சமூக பகிஷ்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஒரு கடுமையான ஒரு சோதனை காலம். எந்த ஒரு தொடர்பையும் அவங்க வெளி உலகோடு வைத்துக் கொள்ள முடியாது, மக்காவில் வேறு யாரோடும் வைத்துக் கொள்ள முடியாது என்கின்ற அளவுக்கு மிகவும் ஒரு சோதனை மிக்க காலமாக இந்த காலம் இருந்தது. எனவே இந்த இடத்தில் இந்த நிலையிலிருந்து, இந்த நெருக்கடியிலிருந்து இவர்களை மீட்டெடுப்பதற்காக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இதில் ஒரு பெரும் பங்காற்றியவர்கள்ல அதாவது முத்இம் இப்னு அதி இப்னு நௌஃபல் இப்னு அப்து மனாஃப் அவர்களுடைய அந்த பங்களிப்பு, அதே போன்று ஜம்அத் இப்னு அல் அஸ்வத் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அசத் போன்றவர்கள், இவர்களுடைய பங்களிப்பு எடுத்தீங்கன்னா இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த இருவருடைய பங்களிப்பும் இந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிவதில், இந்த காபாவிலே தொங்கவிடப்பட்டிருக்கும் இதை கிழித்தெறிவதில் இவர்கள் பெரும் பங்காற்றினார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? முத்தலிப் இப்னு அதியும் அதே போன்று ஜம்அத் இப்னு அஸ்வத் என்பவர்களும் பெரும் பங்காற்றினார்கள். இவர்கள் என்ன இஸ்லாத்தில் இருக்கவில்லை, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றெடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே இவ்வாறு அதன் பிறகு என்ன செய்தார்கள்? அதாவது 9வது வருடத்துடைய இறுதியில் தான் என்ன செய்யறாங்க? அவர்கள் அதிலிருந்து வெளியாகிறார்கள். அந்த பனு ஹாஷிம் பனு முத்தலிப் உடைய அந்த கோத்திரத்தினர் என்ன செய்யறாங்க?
அந்த கணவாயிலிருந்து வெளியாகுவது என்பது 9வது வருடத்துடைய இறுதியில் நடைபெறுகிறது. அப்ப சுமார் 3 வருடங்கள் இப்படியான ஒரு நெருக்கடி. அதே போன்று நுபுவத்துடைய 10வது வருடம், நுபுவத்துடைய 10வது வருடம் அதாவது நாம் பார்க்கிறோம், அபூ தாலிப் மரணிக்கிறார். நுபுவத்துடைய 10வது வருடம் அபூ தாலிப் மரணிக்கிறார். அதைத் தொடர்ந்து ஹதீஜா ரலியல்லாஹு, அதைத் தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறார்கள். இது உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கவலை ஏற்படுத்திய நிகழ்வுகள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய கதிரை அவங்க முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதில் திருத்தி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு ஏன் அவங்களோடு மிக பக்கபலமாக இருந்தவர்களுடைய இந்த இழப்பு என்பதுதான் என்பதை நான் பார்க்குறோம். ஏனென்றால் அவங்களோட பெரிய தந்தை அபூ தாலிப் உயிரோடு இருக்கும்போது நிறைய ஒரு பங்களிப்பு என்ன செய்தார், அவர் இஸ்லாத்துக்காக ஆற்றினார் என்பதை பார்க்கிறோம், ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும். அதேபோல் ஹதீஜா ரலியல்லாஹு பங்களிப்பும் மிக பெரும் ஒரு பங்களிப்பாக இருந்தது. அதே வருடத்தில் ஷவ்வாலுடைய மாதத்தில், அதே வருடம் 10வது வருடத்துடைய ஷவ்வாலுடைய மாதத்தில் அதாவது திருமண ஒப்பந்தம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுடைய அந்த 6 வயதில் இந்த திருமண ஒப்பந்தம் என்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தனது மகளை என்ன செய்யறாங்க, மனம் முடித்து கொடுப்பதாக அதிலே அவங்க செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்ப எனவே ஹதீஜாவுடைய மரணத்துக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இன்னொரு திருமணத்தை பற்றி அவங்க என்ன செஞ்சாங்க, யோசித்தார்கள், திருமணம் முடித்தாங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அவங்களோட அவங்க அந்த இல்லற வாழ்விலே அவர்கள் இணைந்தது என்பது அவங்களோட 9 வயதில் தான். அது ஹிஜ்ரத்துடைய முதல் ஆண்டு. எனவே நாம் 10வது வருடம் வரை நாம் என்ன செய்திருக்கிறோம், இன்றைய இந்த வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது 10வது வருடம் நுபுவத்துடைய 10வது வருடம் வரை. இப்ப நாளைய வகுப்பில் அதை தொடர்ந்து என்ன செய்வோம், தொடர்ச்சியான நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். இத்தோடு நாம் என்ன செய்யலாம், இன்றைய இந்த பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்வோம்.